கேஆர்சி திருச்சபையின் சார்பாக இந்த நாளிலும் கூட ஆராதனை கண்டு கொண்டிருக்கிற உங்களை அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் இந்த சூழ்நிலையிலே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்துக்கொள்வாராக. இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லாரும் நாம் தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே ஆண்டவரே இந்த ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. அப்பா, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும், இன்னுமாய் இந்த ஆராதனை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் காத்துக்கொள்வீராக. தெய்வீக பிரசன்னம், சமாதானம், கிருபை இருக்கட்டும். பாடல் பகுதிகளையும் இந்த நாளிலே தியானிக்கிற தியானங்களையும் ஆண்டவரை ஆசீர்வாதமாய் காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். இதை கேட்பவருக்கு உள்ளங்களுக்கு ஆண்டவரை இது மகிமைக்குள்ளதாய் ஆண்டவரை ஆத்துமாவுக்கு ஆண்டவரை பலன் கொடுக்கத்தக்கதான நல்ல செய்தி, நல்ல ஆகாரத்தை கர்த்தர் இந்த நாளிலே நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலும் கூட இடைபடுவீராக. இதை கண்டு கொண்டிருக்க ஒவ்வொரு பேர் மத்தியிலும் இடைபட்டு அவர்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தெய்வீக வல்லமையும் பிரசன்னமும் இந்த நாட்களில் எங்களோடு கூட இருக்கட்டும். தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். எல்லா துதி கனம் மகிமையெல்லாம் இயேசுக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தந்தீரையா நன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா
உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையோடு ஆண்டவருடைய வசனத்தோடு இன்றைய நாளிலே ஒரு சிறப்பு கூடுகை நாம் வந்திருக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு செய்ய போகிறார். ஆண்டவருடைய ஒரு வல்ல நாமம் உயர்த்த போகிறோம். ஆராதிக்கிற வேளையில இன்றைக்கு இருக்கிற எல்லா கட்டுகளும் கர்த்தர் இன்றைக்கு உடைத்து போட போகிறார். நாம் ஆராதிக்கிற வேளையில ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்களோடு கூட இன்றைக்கு ஆராதிக்கும்படி ஒவ்வொருவரையும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெரிய மாற்றத்தை கர்த்தர் இன்றைக்கு கொண்டு வருகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல அளவில்லாமல் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை வெறுமையாக்குகிறோம். நாங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களை வெறுமையாக்குகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை வெறுமையாக்கி உங்களுடைய கரத்தில் தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. வார்த்தைகளோடு இடைபடும்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கஷ்டத்தோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வார்த்தைகள் பலனளிப்பதாக. அக்கரபா சிகத்துனா தீனமாத்துனா ஹந்தனமா சிகரபாத்துனா. அவருடைய பிரசன்னம் நிரப்பட்டும். உங்க காருண்யம் நிரப்பட்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் நிரப்பட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளை. இந்த வேளையில இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல ஒரு பிரசன்னம் போகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம்.
ஹalleluya. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. 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 எங்க வாழ்க்கையில நீங்க வருகிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில நீர் வருகிறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை மேடு பள்ளங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கவலைகள், எல்லாத்தையும் தாண்டி நிற்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர். உங்க மகிமை, உங்க பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்தை முழுவதிலும் உடைய பிரசன்னத்தினால் பார்க்கிற ஒரு பிள்ளைகள் மேலே அந்த பிரசன்னம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பல பாடுகள், பல கஷ்டங்கள் பட்டு ஒவ்வொரு பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிற பார்க்கிற ஆண்டவரே, ஆவியில ஆண்டவரே ஒரு பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு அறுவடை உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் உயர்ந்த நல்ல நாமத்துக்காக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவனிடத்திலிருந்து போய்விட்டான். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இங்கே மரியாள் ஒரு வார்த்தையை எவ்விதமாய் சொல்லுகிறார், நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆண்டவருக்கு அடிமை. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு ஆண்டவருக்கு அடிமை. நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு, மனுஷனுக்கு அடிமை இல்லை, வேற எதுக்கும் இந்த உலகத்துக்கு அடிமை இல்லை. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் நம்ம அடிமை இல்லை. மரியாள்கிட்ட வந்து தேவதூதன் சொல்லுகிறாப்புல, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. தாழ்த்துக்கிறத நம்ம பார்க்கிறோம், ஒரு தாழ்மையை இங்க நம்ம பார்க்கிறோம். எதுக்காக நம்ம அடிமைகளா இருக்கிறோம்? ஆண்டவருடைய அடிமைகளா இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிற பிள்ளைகள், ஆண்டவருடைய ஒரு வைராக்கியத்தை நம்ம அவருடைய அடிமைகளா இருக்கிறோம். உலகம் போய்கொண்டிருக்கிறத பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் தான், எப்படியோ போய்கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு தாழ்மையான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். மரியாள் இயேசு கிறிஸ்துவை சுமந்துட்டு ஒன்றும் அறியாத சூழ்நிலையில தேவதூதன் வந்து சொல்லும் போது, தேவதூதன் சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி. தேவ பிள்ளைகளே, நம்மளும் ஆண்டவருக்கு, நான் ஒரு ஆண்டவருக்கு அடிமை, தேவனுக்கு அடிமை. உலகத்துக்கு அடிமை இல்லை, உலகத்தில் உள்ள பாவத்துக்கு அடிமை இல்லை, ஆசா பாசங்களுக்கு அடிமை இல்லை, பெருமைக்கு அடிமை இல்லை. உலகத்துக்கு நான் பிரிக்கப்பட்டு, உலகத்துக்கு வேறுபடுத்தப்பட்டு ஆண்டவருக்கு அடிமை. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆதியாகமம் கடைசி பகுதியில்
யோசேப்பு அடிமையா கொண்டு போகப்பட்டான். யோசேப்ப அடிமையா கொண்டு போறாங்க. அவனுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. சொந்த சகோதரங்க அவனை விற்று போட்டு அடிமையா கொண்டு போகப்படுகிற அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும்? ஒரு எஜமானா வாழ்ந்துட்டு இருந்த யோசேப்பு அடிமையாய் கொண்டு போகப்படுகிறான், அடிமையாக்கப்படுகிறான். அந்த அடிமையிலையும் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறான், கர்த்தரை அங்க உயர்த்தி கொண்டிருக்கிறான். ஒரு நாள் வரும் எனக்கு, அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறான் யோசேப்பு. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் தாழ்மையா இருக்கலாம். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லி தெரியல, எந்த பட்டணத்தில் இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல, எந்த கிராமத்தில் இருக்கீங்கன்னு சொல்லி தெரியல, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு சொல்லி தெரியல. நீங்க ஆனா ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருக்கு மட்டும்தான் அடிமை, வேற எதுக்கும் நீங்க அடிமை இல்லை. ஆண்டவருக்கு அடிமையா இருக்கிறீங்க. உங்களுடைய சரீரம் ஆண்டவருடையது. இந்த சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க. இந்த சரீரம் ஆண்டவருக்கு சொந்தமானது. சரீரத்தினுடைய அவயங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு சொந்தமானது. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இன்றைக்கு தொடப்போகிறார். வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு வேறு விதத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வரப்போகிறார். யோசேப்போடு இருந்த தெய்வம் 4-5 செவத்துக்குள்ள சிறைச்சாலைக்குள்ள இருந்துட்டு ஆண்டவரை உயர்த்தி கொண்டிருக்கிறான், ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான், ஆண்டவரை விசுவாசிச்சு கொண்டிருக்கிறான். என்னை நடத்துகிறவர் என்னோடு இருக்கிறார், என்னை உருவாக்குனவர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் என்னோடு இருக்கிறார். அவனுடைய உள்ளம் கொந்தளிச்சு போயிருக்கிறது. ஒரு அடிமையா கொண்டு போய் விற்கப்பட்டு அவனுடைய ஒரு சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை. ஆனா அதெல்லாம் அவன் பார்க்காம ஆண்டவரோடு இருந்து கொண்டிருக்கிறான், தாழ்மையா இருக்கிறான், ஆண்டவரோடு ஒரு விசேஷ விதத்துல நெருக்கமாய் கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல யோசேப்பை உயர்த்தின அந்த தெய்வம் இன்றைக்கு நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கு நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் இன்றைக்கு நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்தோடு தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்ம இந்த சூழ்நிலையில ஆராதிக்க முடியாதபடி அநேக தடைகள் இருந்தாலும், அநேக லைவ் ப்ரோக்ராம் வந்துகிட்டு இருக்கு. எல்லாம் ஆராதிக்கலாம், வீடுகளில் ஆராதிக்கலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பெருமை மட்டும் வரக்கூடாது, தாழ்மையா இருக்க படிக்கணும், கர்த்தரோடு நடக்க பழகணும். 3 காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். முதல் காரியம், எதுக்கு நம்ம அடிமைன்னா ரோமர் 6:18 சொல்லுகிறது, நீதிக்கு நாங்கள் அடிமைகள். நீதிக்கு மட்டும்தான் தலை வணங்குவோம், நீதிக்கு மட்டும்தான் நாங்க அடிமைகள். ரோமர்ல நம்ம படிக்கிறோம் 6வது அதிகாரம் 18வது வசனம் தெளிவா சொல்லுது, நீதிக்கு மட்டும்தான் நாங்க அடிமைகள், வேற எதுக்கு நாங்க அடிமை இல்லை. உலகத்தில் உள்ள மனுஷன் அநீதியா செயல்படுவான். சத்துரு அநேகரை தூண்டி அநீதியா செயல்படுவார்கள். நீதித்துறைன்னு சொல்லி வச்சிருக்கிறார்கள். நீதியற்ற உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் லஞ்சம், எங்க பார்த்தாலும் எந்த பக்கத்தை பார்த்தாலும் பொய், உண்மை இல்லாத வாழ்க்கை, எந்த மனுஷன்கிட்ட உண்மை இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியுள்ள தேவன், நீதிக்கு மட்டும்தான் நாங்க அடிமைகள். நாங்க நீதிக்கு, உண்மைக்கு, நாங்க உண்மை பக்கத்துல தான் இருப்போம். அப்படிதான் நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா, ஆமென். அவர் ஏன்னா நீதி உள்ள தேவன், நீதிமான்களின் தேவன். அப்பேற்பட்ட தெய்வ நீதிக்கு நாங்க அடிமைகள், வேற எதுக்கும் நம்ம அடிமை இல்லை, நீதிக்கு அடிமைகள். 2வது காரியம், ரோமர் 6:22 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பரிசுத்தத்திற்கு அடிமைகள்.
பரிசுத்தத்துக்கு நம்ம அடிமை. சும்மா உலகம் எப்படி போகுதோ அதோ அப்படி நாங்க போறது இல்லை. நாங்க போற பயணம் பரிசுத்த பயணம். நாங்க போற பயணம் பரலோக பயணம். எங்களுடைய பயணம் பரிசுத்தம். ஹல்லேலூயா, ஆமென். கடைசியா சமாதானத்திற்கான அடிமைகள். நம்ம சமாதானத்தை சொல்லக்கூடிய அடிமைகள். எல்லாருக்கும் சமாதானம். கஷ்டத்தோடு இருக்கிறவர்கள், பயத்தோடு இருக்கிறவர்கள், இன்றைக்கு சமாதானம் உங்களுக்கு வருவதாக இயேசுவின் நாமத்தினால். நடுக்கத்தோடு, பயத்தோடு, கவலையோடு, பிசாசின் பிடியோடு இருந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, சமாதானம் இன்றைக்கு வருவதாக இயேசுவின் நாமத்தினால். சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு, இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வருவதாக சொல்லி கட்டளையிடுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இன்றைக்கு சமாதானம் வரட்டும். நாங்க சமாதானத்துக்கு அடிமைகள். ஹல்லேலூயா. இயேசு தம்மை தாமே அடிமையாக்கினார். நமக்காக அடிமையாக்கினார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் இயேசு அடிக்கப்பட்டார். அவர் நொறுக்கப்பட்டார். அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். லாசரு என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் லூக்கா 16:22 வாசிக்கிறோம். லாசரு ஒரு தரித்திரன். லாசரு ஒரு வியாதியஸ்தன். லாசரு ஒரு தெருவில் கிடந்தான். பசியா இருந்தான். நாய்கள் தான் அவனுக்கு நண்பர்கள். அவனுக்கு சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இல்லை. தீமைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தான் லாசரு. லாசரு ஒரு பெரிய ஒரு பணக்காரனுக்கு வீட்டுக்கு முன்பாக ஐஸ்வர்யவானுடைய ஒரு ஐஸ்வர்யவானான மனுஷனுக்கு வீட்டு முன்பாக இருக்கிறான். 2 பேரும் மரிச்சு போகிறாங்க. இந்த லாசரு மரிக்கிறான், ஐஸ்வர்யவான மரிக்கிறாங்க. மரிக்கும் போது லாசரு ஆபிரகாமுடைய மடியில படுத்து கிடக்கிறான். பரலோகத்துல தீமைகள், இங்க உலகத்துல தீமையை அனுபவித்த லாசரு பரலோகத்துல ஆபிரகாமுடைய மடியில படுத்து கிடக்கிறான். அப்ப ஐஸ்வர்யவான் கேட்கிறாங்க. பாருங்க, வசனம் சொல்லுகிறது. லூக்கா 16:27 படிக்கும்போது, அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்கள் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்கள் செவியெடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான். ஹல்லேலூயா. லாசரு ஆபிரகாமுடைய மடியில படுத்து கிடக்கிறான். இந்த உலகத்துல இன்றைக்கு அநேகர் தரித்திரத்திலையும் வியாதியிலையும் பசியிலையும் தீமைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த கொள்ளை நோய் நிமித்தம் அநேக பாடுகள், ஒருவேளை கொள்ளை நோய் நிமித்தம் அநேகருடைய வாழ்க்கை முடிந்து போகிற சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் மாறி போய்விடவே கூடாது. நம்முடைய நம்பிக்கையாகிய கர்த்தர் மேல இருக்கணும். நம்முடைய நம்பிக்கை இயேசுவின் மேல இருக்கணும். வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் ஆண்டவருக்காக நான் வாழுவேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னார்கள், எரியிற அக்கினி சூளையில எங்களை தூக்கி போட்டாலும், இந்த அக்கினியில நாங்க செத்தாலும் சாவுமே தவிர இந்த கொள்ளை நோய்க்கு நாங்க பயப்படவே மாட்டோம். கொள்ளை நோய்க்கு நாங்க பயப்படவே மாட்டோம். இது ஒரு பெரிய ஒரு
சந்தோஷம், சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. உங்களுக்கு ஒரு ஆறுதல் வரப்போகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆமேன் ஒரு பெரிய விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சி மூலமா வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவதற்காகத்தான் வார்த்தைகள் அனுப்பி கொண்டிருக்கிறார். யார் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, எங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க, எந்த சூழ்நிலையில பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா இப்போ கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உன்னுடைய விசுவாசத்தை தூண்டும்படியாய், உன்னுடைய விசுவாசத்தை ஆமேன் அனல் மூட்டும்படியாய், ஆமேன் நீ குந்தி குந்தி நடந்த அந்த அனுபவத்திலிருந்து உன் வாழ்க்கை மாறுவதற்காக, உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக, உன்னுடைய நீதி இன்னும் ஸ்திரப்படுவதற்காக, உன்னுடைய சமாதானம் இன்னும் ஆமேன் அநேக சமாதானத்துக்குள்ள கொண்டு போகும்படியாய், உன்னை ஐஸ்வர்யவானாக்குவதற்காக அவர் ஆமேன் அடிமையின் ரூபமானார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருகிறது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருகிறது. ஆமேன் நான் ஆண்டவருடைய அடிமைன்னு சொல்லும் போது, ஆமேன் கர்த்தருடைய அடிமையா நீ இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமேன். ஒரு பாடல் விதமாய் நாம் பாடும்போது ஆண்டவருடைய வசனம் ஆமேன் தெளிவாக சொல்லுகிறது, அடிமை நான், ஆண்டவரே ஆட்கொள்ளும் என்னை. ஆமேன். இந்த பாடலை நம்ம பாடும் போதே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் இன்றைக்கு மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. ஹல்லேலூயா. நல்லவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை போராட்டம், எத்தனை நிந்தனைகள், எத்தனை அவமானங்கள் ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய சூழ்நிலை இந்த நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வரட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you. என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும், இதில் என்னாலும் வாசம் செய்யும். என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னால் வாசம் செய்யும், இதில் என்னால் வாசம் செய்யும். அடிமையான ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமையான ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 உரபசத்துனஹந்தனமா ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை
எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆமென். முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை ஓஹோ ஆராதனை 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 ஆராதனை. யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் மாறுமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் மாறுமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆமே ஆராதனை 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 ஆராதனை. ஆராதிக்கும் போதே விடுதலை. ஆராதிக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். தோல்விகள் மாறுகிறது. ஆராதிக்கும் போதே ஒரு பிரசன்னம். ஆராதிக்கும் போதே ஒரு விடுதலை. ஆராதிக்கும் போதே உங்களுக்கு இருக்கிற பலகீனங்கள் மாறுகிறது. ஆராதிக்கும் போதே ஒரு தோல்விகள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை. இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்கிறது. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் ஓ இன்னும் அதிகமாய். ஆமென். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஓ முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பே இன்னும் மாறுமாய்.
அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் மாறுமா அன்பு கூறுவேன். ஆமென். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் மாறுமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும், இதில் என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. உலக இன்பமல்ல, உலக இன்பமல்ல, நான் உதறி தள்ளிவிட்டே, நான் உதறி தள்ளிவிட்டே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார், என்னில் இயேசு வாழ்கின்றார். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஆண்டவருடைய அடிமைகள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சொந்தமான பாத்திரம். நம்ம ஆண்டவருக்கு மட்டும்தான் அடிமை. நீதிக்கு அடிமை, பரிசுத்தத்திற்கு அடிமைகள், சமாதானத்திற்கு அடிமைகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அவர் வாழ்ந்த நாட்களிலே சீசர்களுடைய கால்களை கழுவினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு சீசர்களையும் கால்களை ஆண்டவர் அவ்வளவு தூரத்துக்கு தாழ்மையை ஆண்டவர் காமிக்கிறார். இன்றைக்கு இந்த நாட்களிலே மனிதனுடைய ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொருத்தரும் தன்னை உயர்த்தி எவ்வளவு தூரம் உயர்த்தி காண்பிக்க முடியுமோ எவ்வளவு தூரம் உயர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு இந்த நாள்ல இருந்து நாம் எல்லாம் ஒரு ஒப்பந்தம், ஒரு ஒப்பு கொடுக்க போகிறோம். என் உடல் உங்களுக்கு சொந்த ஆண்டவரே, என்னுடைய உடல் உங்களுக்கு சொந்தம், என்னுடைய சரீரம் உங்களுக்கு சொந்தம். மண்ணான மனிதனுடைய சரீரம் ஆண்டவருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு சொந்தம், ஆண்டவருக்கு சொந்தம். வேற எதுலையும் நம்ம சொந்தம் பாராட்ட ஒன்றுமே இல்லை. நம்பினவர்கள் கூட ஒரு நாள் வர முடியாது. நம்பினவர்கள் ஒரு விசை வருவாங்க, கொஞ்ச தூரம் வருவாங்க, ஆனா வர முடியாது. தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உன் கூட வர முடியும். அந்த தெய்வம் இன்றைக்கு உன் கூட வர முடியும். அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் உனக்கு வந்துனா நீ ஆண்டவரோடு நடக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்தமா வாழ்றது எதுக்கு? பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவதற்கு. கிறிஸ்தவ ஜீவிதம் எதுக்கு? நம்ம ஏன் இவ்வளவு நாட்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பெரிய செல்வந்தர்கள்,
பெரிய பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் என்று வாழுவதற்கல்ல. ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து பரலோகத்துக்குரியவர்களாய் மாற வேண்டும். ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்தான், முகமுகமாய் சஞ்சரித்தான், ஆண்டவரோடு சஞ்சரித்தான். அவன் பிள்ளைகளையும் பார்த்து கர்த்தரோடு அவன் முகமுகமாய் சஞ்சரித்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. செங்கடல் முன்னால போய் நின்று கொண்டு மோசே நின்று கொண்டிருக்கும் போது செங்கடல் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. அந்த வேளையில ஆமீன் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கிற வேளையில ஆமீன் மோசே ஆமீன் தன்னுடைய கோலை எடுத்து ஆமீன் அப்படி வீசும்போது, நீட்டும் போது செங்கடலை இரண்டாக பிளந்த தெய்வம் காற்றையும் கடலையும் அதட்டின அதே வல்லமை இன்று நாளிலே வந்திருக்கிறது. ஒவ்வொருவரை இன்றைக்கு நிரப்ப போகிறது. இந்த நாளிலே அந்த வல்லமை உங்களை நிரப்பும், அந்த வல்லமை உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. அப்படியே ஜெபிக்க போகிறோம், கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தினால நிரப்ப போகிறோம். இன்றைக்கு நாம் ஜெபிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மைகள் இன்றைக்கு வரும் என்று ஆமென் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. யார் யார் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் இதை பார்த்து இன்றைக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தருடைய நம்பிக்கை வரட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நாங்க உங்களுடைய அடிமைகள் ஆண்டவரே, உங்களுக்கு அடிமைகள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் நாங்க. ஹல்லேலூயா. எதற்கும் நீதிக்குரியவர்கள், நீதிக்கு நாங்க அடிமைகளா இருப்போம். ஹல்லேலூயா. சமாதானத்துக்கு நாங்க அடிமைகளா இருப்போம். ஹல்லேலூயா. Amen. Oh, thank you, Jesus. Amen. Hallelujah. Hallelujah. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எல்லா கட்டுகளும் மாறட்டும், எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா போராட்டங்களும் மாறட்டும் ஆண்டவரே. KRC திருச்சபைக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், எரிச்சல்கள், வன்கண்கள், பொறாமைகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். இந்த வேளையில கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து வரட்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் நிரப்பட்டும். இந்த வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். இந்த வேளையில பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு போயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன், நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் நிரப்பட்டும், நிரப்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீடுகள் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், மொபைல்ல இருந்து பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், யூடியூப் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது வரட்டும் ஆண்டவரே. ரீபா துனாமா துனா ஹந்தனாமா சே ரீபா துனஹ துனா ஹந்தரபா சிகரபா துனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் சொல்லி ஆமீன் எலியா ஜெபித்தது போல இந்த வேளையில ஆமீன் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வானம் திறக்கப்படுவதாக, ஆமீன் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ பிரசன்னம் இறங்கட்டும்,
தேவ மகிமை இறங்கட்டும், உங்க மகிமை வெளிப்படட்டும். ஓ, இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. வைராக்கியமான பிள்ளைகளா எழுப்புங்க ஆண்டவரே. எலியாவை போல எழுப்புங்க ஆண்டவரே. இந்த வேளையில கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை பாய்ந்து போகட்டும், பாய்ந்து போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டுகளோடு இருக்கிற பிள்ளைகள், ஹல்லேலூயா, பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கை இல்லாதபடி ஆமென் தற்கொலை எண்ணத்தை தூண்டி கொண்டிருக்கிற எல்லா ஆமென் தற்கொலை ஆவிகள் இப்பொழுது கட்டப்பட்டு போகட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது போகட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே போகட்டும். ஆமென். நம்பிக்கை இல்லாதபடி இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது நம்பிக்கை போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்வாதாரம் பாதித்து என்ன செய்யன்னு சொல்லி கஷ்டத்தோடு இருந்து கொண்டிருக்கிற இந்த பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா இப்பொழுதே ஒரு நன்மை போகட்டும், நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. பரலோகத்துக்குரிய வாசல்கள் திறக்கப்படட்டும், பரலோக திட்டங்கள் நடக்கட்டும். ஹல்லேலூயா. நாங்க எல்லாம் பரலோகத்துக்குரியவர்கள் ஆண்டவரே, பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு வைராக்கியமான பிள்ளைகளாய் எழுப்பும்படியாய், ஆமென், வைராக்கியமான பிள்ளைகளாய் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நாங்க உங்களுக்கு உங்க அடிமைகள் ஆண்டவரே, உங்க அடிமைகள். எத்தனை பேர் நிந்திச்சாலும் சரி, எத்தனை பேர் பரியாசம் பண்ணாலும் சரி, எத்தனை போராட்டத்தை தாண்டினாலும் சரி, இன்னும் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா உங்க கிருபை ஆண்டவரே, உங்க கிருபை. நாங்க நிற்பது நிர்மூலமாகாதது உங்க சுத்த கிருபை ஆண்டவரே, உங்க சுத்த கிருபை. ஹல்லேலூயா. ரீபத்துன ஹந்தனமா அக்கத்துன ஹந்தனமா சே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையை முடிச்சிடலான்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒன்று நடத்துகிறது. ஹல்லேலூயா. என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியாம குழம்பி போயிருக்கிற இப்பொழுது உனக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் ஒன்று தொடுகிறது. ஹல்லேலூயா. ஓ, நீ எப்படி பார்த்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் சரி, இப்போ கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருகிறது. இனி உன் வாழ்க்கையில தோல்வி இல்லை, இனி உனக்கு ஒரு ஜெயம் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஜெயம் வருகிறது, பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஒரு ஜெயம், இயேசுவின் நாமத்தினால ஒரு ஜெயம் உண்டாகிறது. கடன் பாரத்தினால ஆமென் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிடலான்னு சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஓ ஹல்லேலூயா, இதை டக்குன்னு தான் நாங்க பார்த்தோம், இப்பதான் பார்த்தோம், ஏதோ ஒரு ஆமென் சம்பவம் நடக்கிறதுன்னு சொல்லி ஹல்லேலூயா. இதை பார்த்தபடினால இப்போ உங்களுக்கு ஒரு விடுதலை வருகிறது. ஆமென். இந்த கட்டுகள் மாறுகிறது. சபிக்கப்பட்டு போன பொல்லாத ஆவியினுடைய போராட்டங்கள் இப்பொழுது விலகுகிறது இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபா கரபா சிகத்துனாமா ஹந்தனமா சிகரபத்துனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது பாய்ந்து ஆமென் ஒவ்வொரு மேலும் நிரப்பி கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு மேலும் நிரப்பி கொண்டிருக்கு. ஜெபிங்க. அப்படியே ஜெபிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆமென் ஜெயத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆமென். தாழ்த்தும் போது கர்த்தருடைய வல்லமை உங்களை பாய்ந்து ஆமென் நீங்க தாழ்த்தும் போது தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிற தெய்வம், தாழ்மை உள்ளவர்களுக்கு ஒரு கிருபை அளிக்கிறவர். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். thank you Jesus, thank you Jesus. இதை பார்த்து எரிச்சல் அடைகிற ஒரு ஆமென், ஒரு ஆமென் 60 வயது மதிக்கத்தக்க ஒருவர் எரிச்சல் அடைகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஹாலே, மனம் திரும்பு, இப்பொழுதே மனம் திரும்பு. ஹல்லேலூயா. உன் எரிச்சல் நீங்கட்டும். ஆமென். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து வருகிறது. ஹல்லேலூயா. வருகிறது அந்த வல்லமை. ஹல்லேலூயா. மனம் திரும்பு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை ஆமென் பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளை, கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. எங்க நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமெனுக்கு இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு வாலிப தங்கச்சியை குறித்து கர்த்தர் ஆமென் தெளிவாய் எனக்கு இப்பொழுது காட்டி கொண்டிருக்கிறார். ரகசிய பாவம், ஆமென், மொபைல் ரகசிய பாவத்தோடு ஆமென் அநேகரை கெடுத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கை ஆமென்
ஆமென் முடிக்க போகிறார் ஆண்டவர். ஹalleluya. மனம் திரும்பாத பட்சத்துல இப்பொழுதே மனம் திரும்பு. இல்லாத பட்சத்துல கர்த்தருடைய கரம் உன் மேல இறங்கும். ஹalleluya. ரீபா கத்துரா பாத்துனா ஹந்தனமா சிகரபா அரிதுன ஹந்தனமா சிகரபத்துனா. ஹalleluya ஹalleluya. இயேசுவின் வல்லமை, ஆமென், அதிகாரமுள்ள வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மேலும் இறங்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya. ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. சிறு பிள்ளைகள் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகள் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தபடினாலே ஆண்டவருடைய அடிமைகளாக ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் இப்பொழுதே அந்த வல்லமை பாய்ந்து வருகிறது. ஆமென். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் அந்த வல்லமை பாய்ந்து வருகிறது. ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் பாய்ந்து வருகிறது. ஆமென் ஆமென். நீதிக்கு, ஆமென் ஆமென், நம்முடைய நீதிக்கு நாம அடிமைகள். ஹalleluya. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம நீதிக்கு அடிமைகள். ஹalleluya. பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரை. பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் விடுதலை அளிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் அநேகர் வியாதியோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். இந்த நோயின் நிமித்தம் அநேக போராட்டத்தோடு, கலக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போதே இயேசுவின் இரத்தத்தினாலே விடுதலை, இயேசுவின் இரத்தத்தினாலே சுகமாக்குற வல்லமை இப்பொழுது கடந்து போகட்டும். சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஆமென். தலைவலியினால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. ஆமென். வியாதி நிமித்தம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வியாதி ஏன் எனக்கு வந்து, இந்த வயிறு வலி எதற்கு வந்துன்னு சொல்லி கஷ்டத்தோடு இருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கஷ்டங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் பெரிய மாற்றம் உண்டாகட்டும். வயிற்று பகுதியில் புண்களாக அது கேன்சர் கட்டியோ என்று பயந்து கொண்டிருக்கிற பிள்ளை இருக்கிறது. இப்போது இயேசுவின் நாமத்தினால கட்டிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. செத்து போனா ஆமென் சரீரங்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது பாய்ந்து போகட்டும் ஆண்டவரே. செத்து போன பிணங்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது போகட்டும். இந்த வார்த்தைகள் போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் வல்லமை இப்பொழுது போகட்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே போகட்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே விடுதலை, இயேசுவின் இரத்தத்தினால விடுதலை. கால்கள் பலனடையட்டும். கால்கள் நடக்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து போகட்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தினால விடுதலை. இந்த நாள்ல நாங்க ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால உம்மை ஆராதிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்தற்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சூழ்நிலைகள் மாறட்டும். இந்த சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. தேசத்தின் மேல உம்முடைய கண்கள் ஆமென் நோக்கமாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நடத்துங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஒரு நீங்கள் பெற்ற நன்மையை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த தொலைக்காட்சி வழியாய் அதில் கீழே நம்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதன் வழியாக எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.